பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்து கணக்கெடுத்து நடத்தி அதுல 60 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 75 விழுக்காடா உயர்த்திருக்கிறார். அவர் எப்படி பண்ணாரு? அதுல கணக்கெடுப்பு நடத்தி அதுல என்னன்னா 19 குறியீடுகளை எடுத்திருக்கிறார். அந்த யார் யார் அந்தந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ, தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்கள எந்த நிலையில இருக்கிறாங்க, வீடு இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, இல்ல வாடகை வீட்டுல இருக்காங்களா, எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல, இதெல்லாம் எடுத்து அதுல 1,86,000 குடும்பங்கள் மாதம் வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த 1,86,000 குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார். அதுதான சமூக நீதி. அது நீதிமன்றம் அதை தடை கொடுக்கலையே. இவங்க நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள் மூச்சு, எங்கள் உயிர் மூச்சு.